அஸ்ஸலாமு அலைக்கும். விளக்கவுரை 209 சூரத்துல் கசஸ், அதாவது சரிதை அத்தியாயம் 28. இதில் வசனம் 25 கசஸ் என்னும் பதம் வருவதால் இப்பெயரிடப்பட்டுள்ளது. இதில் மீண்டும் அல்லாஹ் மூசா நபி அவர்களை பற்றி தெரிவிக்கிறான். இந்த நபியின் வரலாறு பல இடங்களில் கூறப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புதுவித சம்பவம் கூறப்பட்டிருக்கும். இப்போது ஃபிரௌன் தன் நாட்டின் பிரஜைகளை சமமாக நடத்தாமல் தன்னை ஆண்டவன் என கூறிக்கொண்டு அம்மக்களை பல பிரிவுகளாக பிரித்து தமது வர்க்கமான கிப்தியர்களை உயர் ஜாதியாகவும் இஸ்ரவேல் மக்களை தாழ்ந்தவர்களாகவும் ஆக்கி இம்மக்களை உயர் ஜாதியினருக்கு அடிமைகளாக ஆக்கிவிட்டான். அரசாங்கத்தில் இவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. இஸ்ரவேலர்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து உனது ஆட்சியை கைப்பற்றும் என சில ஜோதிடர்கள் ஃபிரௌனுக்கு அவன் கண்ட கனவுக்கு விளக்கம் கூறியதால் இவன் இஸ்ரவேலர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் உடனே கொன்று விடுவான். பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான். இவன் இஸ்ரவேலர்களுக்கு கடுமையான வேலை கொடுப்பான். இவர்கள் அதை செய்யாவிட்டால் கடுமையான தண்டனையும் உண்டு. இது வசனம் 4, 5, 6 கூறப்படுகிறது. இப்போது அல்லாஹ் கூறுகிறான், இஸ்ரவேலர்களை இப்பூமியில் நாம் நிலைப்படுத்த விரும்பினோம். ஃபிரௌனான இவன் கண்ட கனவை நான் நனவாக்க விரும்பினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இம்ரான் என்பவருக்கும் முஹையானா என்பவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இவர்தான் மூசா என அழைக்கப்படுகிறார். இவர் பிறப்பதற்கு முன் மரியம் என்றும் ஒரு பெண் குழந்தையும் ஹாரூன் எனும் ஒரு ஆண் குழந்தையும் இவர்களுக்கு இறந்தனர். அப்போது மூசா மிகவும் அழகாக இருந்ததால் மிகவும் மறைவாக இப்பெற்றோர்கள் வைத்திருந்தனர். இவ்வரலாறு தாகாவில் முழுவதுமாக கூறப்பட்டுள்ளது. இந்த தாய்க்கு அல்லாஹ் வசனம் 7 உள் உதிப்பை கொடுத்தான். அதாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வழி சொன்னான். ஃபிரௌனின் மனைவி ஆசியா, இவர் நபி யூசுப் காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்த வலிது என்பவரின் பேத்தி ஆவார்கள். இவர்கள் நதியிலிருந்து இக்குழந்தையை எடுத்து வளர்த்து காப்பாற்றியது நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். அல்லாஹ் குழந்தையை அதன் தாயின் பால் மீட்டு வைத்து தாய்க்கு அவன் கூறிய வாக்கு உறுதியை உண்மைதான் என்பதை இத்தாய் அறிந்தாள். இக்குழந்தை பருவ வயது அடைந்ததும் அவருக்கு அறிவையும் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம். இப்படியே நாம் நன்மை செய்வர்களுக்கு தகுந்த கூலியை கொடுப்போம் என்று வசனம் 14 கூறுகிறது. இப்போது அழகிய வாலிபராக இளவரசரான மூசா அடிக்கடி இஸ்ரவேலர்கள் பகுதிக்கு சென்று அவர்கள் படும் கஷ்டத்தை கண்டு மனம் வெதும்பினார். தன்னுடைய அதிகாரத்தினால் இஸ்ரவேலர்களுக்கு சில சலுகைகளை செய்து வந்தார். ஒரு நாள் இரவில் இப்பகுதிக்கு நகர் வலம் வரும்போது கிப்தியன் ஒருவனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது இஸ்ரவேலன் தன்னை காப்பாற்றுமாறு கதறினான். இதை பார்த்த மூசா தனது கையால் அந்த கிப்தியனை ஒரே குத்தவே
அவன் கதை முடிந்து விட்டது. எதிர்பாராததாக ஷைத்தானின் தூண்டுதலால் இது நடந்தது என்று மூசா இறைவனிடம் மன்னிப்பு கோரினார், மனம் வருந்தினார். இறைவனும் இவரை மன்னித்தான். இப்போது அந்த உடலை குழி தோண்டி புதைத்துவிட்டு வீடு திரும்பினார். மறுநாள் அதே போல வழக்கமாக பயந்தவராக மூசா வந்தபோது நேற்று சண்டையிட்ட போட்ட அதே இஸ்ரவேலன் மீண்டும் இன்னொரு கிப்தியனிடம் சண்டை போட்டு கொண்டிருப்பதை பார்த்து இஸ்ரவேலனை மூசா கண்டித்தார். உனக்கு இதே வேலைதானா என்று கண்டிக்கவே, இப்போது இதை கேட்ட இந்த இஸ்ரவேலன் கத்தி கூக்கரலிட்டு நேற்றைய சம்பவத்தை பரப்பி விட்டான். இப்போது செய்தி அரசன் ஃபிரௌனுக்கு எட்டியது. உடனே இவன் ஃபிரௌன் மூசாவை கொலை செய்துவிட உத்தரவிட்டான். இதை வசனம் 19, 20, 21 நாம் படித்து கவனிக்கவும். மீண்டும் தொடர்கிறேன்.